ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்கள் பர்சனோட ஓகே, உங்கள் ஃபீலிங்ஸ், அவங்க ஃபீலிங்ஸ் அண்ட் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, உங்களுக்கு நடக்க போகிறது என்ன ஜூலை 15 to 31, அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, முருகர் என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ஃபீலிங்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் நீங்கள் அதிகமாக வந்து பிஸியாக இருக்கிறீங்க. ஈவன் அப்படி இருக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்களோ ஒர்க் ரிலேட்டடாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதில் பிஸியாக இருக்கிறீங்க. அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கான ஒரு நியூ ப்ரப்போசலுக்கு நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்னு சொல்லலாம். நியூ மீன்ஸ் அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து கமிட்டடாக இருக்கணும், மேரேஜ் ஆகணும் அப்படின்ற ஒரு எஃபோர்ட் போடணும் அப்படின்றது தான் உங்களுடைய ஃபீலிங்ஸாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே இருக்குது உங்களுடைய தாட்ஸ். ஓகேவா? எப்போ மேரேஜ் பண்ணிக்கிறது, இது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் போகணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஃபீலிங்கில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த ஃபீலிங் தான் உங்களுக்கு இருக்குது. உங்கள் பர்சன் வந்துட்டு எப்படி இருக்காங்க அப்படின்னா, நைட்டெல்லாம் தூங்காமல் ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க. பல விஷயங்கள் அவங்களுக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. இல்லை நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கலாம். சம்வாட் சிலர் வந்து ஜாப் லாஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை இமோஷ்னல் லாஸாக இருக்கலாம். 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. ஸோ என்னதான் லாஸ் ஏற்பட்டிருந்தாலும் அதுக்கான வழி இருக்க தான் செய்யுது. அதை அவங்க கவனிக்காமல் ஓவர் திங்கிங்கில் போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதர்வைஸ் ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா. ஓகே. அண்ட் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குதுன்னா, கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக அவங்க ரொம்ப மனசு ஒடிஞ்சிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஓவர் திங்கிங் இருக்குது. ஓகே. ஸோ எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பல ஆங்கிளில் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இழந்ததை எப்படி சரி செய்கிறது, இழந்துட்டோமே அப்படின்னு நினச்சி ஓகேவா, சரி செய்கிறதுன்றத கூட விட்டுட்டு நினைக்கிற மாதிரி இல்லை. இழந்துட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீல். இல்லை நீங்கள் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஏன் அவாய்ட் பண்ணுறீங்க, இப்படியா இருக்குமா அப்படியா இருக்குமா, ரொம்ப ஓவராக அந்த ஒரு திங்கிங் வந்து அவங்களுக்கு, அந்த ஒரு ஃபீலிங்ஸில் தான் அவங்க இருக்கிறாங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு சிலர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா, அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கலாம். ஓகே. அவங்க டீமில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எதிர்பார்க்கறது ஐ திங்க் மணி ரிலேட்டடாகவும் வந்து ஒரு ப்ராக்ரஸ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். அண்டு சப்போஸ் சிலர் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஆனால் அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு மூமெண்ட்ஸு ஸ்லோவாக இருந்தாலுமே ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறீங்க, ரைட்? சப்போஸ் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் போயிட்டுருக்குது அப்படின்னா, அவங்க அதுலேருந்து வெளியே வரணும்னு எதிர்பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியில் வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஓகே. அண்டு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள் பாஸ்ட்டே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அண்டு இன்னும் நீங்கள் அந்த கவலையில் இருக்கிறீங்க. ஓகே. அப்படி இருக்கிறீங்கன்னு நினைக்கிறாங்க. அண்டு இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்கும்போது சேரியட் இருக்குது. ஸோ பேலன்ஸ்டாக இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. மேபி நீங்கள் வந்து இதில் கவனம் செலுத்தாத மாதிரி அவங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? அண்டு இன்னும் அவங்க என்ன எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குன்னா, கொஞ்சம் அவங்க சைடு செல்ஃப் க்ரோத்து, முன்னேறணும் லைஃப்பில் அப்படின்றதும் அவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன நடக்கலாம் ஜூலை 15 to 31? ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல். தேர்ட் பார்ட்டிஸோட இன்டர்ஃபியரன்ஸ் தெரியுது. 9 ஆஃப் ஸ்வாட்ஸு, இது 8 ஆஃப் ஸ்வாட்ஸா? இது என்னது? இது 9 ஆஃப் ஸ்வாட்ஸ் அண்ட் திஸ் இஸ் 8 ஆஃப் ஸ்வாட்ஸ். எஸ்.
ஸோ தேர்ட் பார்ட்டிஸ்னால வந்து சில குழப்பங்கள் வந்து ஏற்படலாம். அதில் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 8 ஆஃப் சோர்ட்ஸ் வந்தாலே, அந்த நமக்குள்ள ஏற்படுற குழப்பங்கள் வந்து தேவையில்லாதது அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்க ஸ்ட்ராங்கா. ஸோ நீங்களா ஏதாவது உங்கள குழப்புற மாதிரி இருந்தா, அத நெனச்சு இப்படியா இருக்குமோ, அப்படியா இருக்குமோ, இல்ல நம்மளால முடியாதோ, நமக்கு நடந்துராம போயிடுமோ இப்படி, நீங்க நெனைக்கிற மாதிரி, இந்த மாரியெல்லாம் யோசிக்க வேண்டாம். அந்த மாரிலாம் யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஓகே. அண்ட் சில பேருக்கு ஒரு மூவ்மெண்ட் தெரியுது. சிலர் வந்து இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு போகலாம். இல்ல இருக்கிற ஜாப விட்டுட்டு வேற ஜாப் போகலாம். பட் இன்னொன்னு என்ன தெரியுதுன்னா, 3 ஆஃப் கப்ஸ் வச்சு பார்க்கும்போது, தேர்ட் பார்ட்டீஸ்னால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? வரலாம். நீங்களா வந்து கன்ஃப்யூஸ் ஆயிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? அப்படி இல்லாத சிச்சுவேஷன்ல இந்த 3 ஆஃப் கப்ஸ் என்னவா தெரியுதுன்னா, ஒரு ரீயூனியன் இல்ல ஒரு கெட் டுகெதர். ஓகே. ஸோ இந்த பிரேக்கப் பர்டன்லேருந்து நீங்க விடுபட்டு, ஒரு ஹேப்பியா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் தெரியுது. ஓகே. யாஹ்! ஸோ உங்களுக்குள்ள ஒரு நியூ பிகினிங் ஏற்படுறதுக்கான ஒரு டைம் பீரியடா இருக்கும். ஜூலை 15 to 31. ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க? வாவ்! ஏஸ் ஆஃப் கப்ஸ், மூன், ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ், மேனிஃபெஸ்ட் மேஜிஷியன். யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய எஃபோர்ட் வந்து ஒரு நியூ பிகினிங்க கொண்டு வரும்னு சொல்றாங்க. வாவ்! சில பேருக்கு நியூ லவ் அமையலாம். சில மேக்ஸிமம் வந்துட்டு இது சப்போஸ் பிரேக்கப்பா இருந்தீங்க அப்படின்னா, ரீயூனியனுக்கான உங்களுடைய எஃபோர்ட் வந்து எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ, அந்த அளவுக்கு அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க யூனிவர்ஸ். அண்ட் சம் இந்த மூன் கார்டு பார்க்கும்போது, சம் சீக்ரெட்ஸ் இருக்குது அப்படின்னா, அத நீங்க கண்டுபிடிப்பீங்க. உங்களுடைய எஃபோர்ட்ல அது என்ன என்ன அப்படின்றத யோசிக்கிறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே. ஸோ இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னா, ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது அப்படின்னா, அந்த ட்ரஸ்ட் இஷ்யூ வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு எஃபோர்ட். பட் எனிஹோ இங்க வந்து சேரியட்டு, மெஜிஷியன்லாம் நம்ம பார்க்குறோம். 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஸ்டார்ட்டிங்லேருந்து பார்க்குறோம். ஸோ உங்களுடைய எஃபோர்ட்டுக்கான ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஸோ எஃபர்ட்டு, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய பொறுமை, அது வந்து உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்கை கொண்டுட்டு வரும். உங்கள் இன்ட்யூஷனையும் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். இந்த 2 கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது தெரியுது. மேபி மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம். அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து உங்களுடைய எனர்ஜினால நீங்க அத தாண்டி வருவீங்க. ஓகேவா? இன்னொன்னு என்ன தெரியுதுன்னா, உங்க பெர்சன் கூட உங்கள மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தெரியாம இருக்கலாம். பட் த்ரூ ப்ரேயர் அந்த மாதிரி கூட யாரோ ஒருத்தர் இன்னொருத்தர மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்றது தெரியுது. ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து நம்பிக்கையா வந்து எஃபோர்ட் போடும்போது உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே. ஃபைன். ஏஸ் ஆஃப் கப்ஸும் இருக்கு. ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸும் இருக்கு. ஸோ ஓவர் எமோஷ்னல் ஆகாம இந்த எஃபோர்ட் போடுறதுல மட்டும் கவனம் செலுத்தினா போதுமானது. ஸோ ஸ்பிரிட் கைட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளென்ஸ். உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் இல்லை, மனசில் ஏற்பட்ட காயங்கள் எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட் இது. ஓகேவா? டெய்லி குளிக்கிறோம் இல்லையா? உடம்பு வந்து க்ளீன் பண்ணிடுறோம். அதே மாதிரி அந்த சோலுக்கும் ஒரு கிளென்ஸு தேவைப்படும். ஓகே. அத குடுக்க வேண்டிய ஒரு டைம் பீரியட் அப்படி சொல்றாங்க. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் சம் ஸ்பிரிச்சுவல், எமோஷனல் அண்ட் ஃபிசிக்கல் கிளென்சிங். ஸோ உங்களுடைய தாட்ஸையும் வந்துட்டு கிளென்ஸ் பண்ணணும். சரியா? அந்த 8 ஆஃப் ஸ்வாட்ஸ் அந்த சார்ட்டில் அந்த தாட் இருந்ததுன்னா, அதை கிளென்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு தேவையில்லாத இல்யூஷன், நெகட்டிவ் தாட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால், அதை வந்து கிளென்ஸ் பண்ணணும். எப்படி கிளென்ஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபிசிக்கலாக எப்படி கிளென்ஸ் பண்ணலான்னா, குளிக்கும்போது சம்வாட் தண்ணியில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு குளிக்கலாம். கல் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டு குளிக்கலாம், கிளென்ஸ் பண்ணலாம். அது மாதிரி வந்து உங்கள் தாட்ஸை வந்துட்டு எப்படி கிளென்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு உங்கள் மொத்த உடம்பு பாடி சிஸ்டம்லேருந்து
எண்ணங்களாலும் செயல்களாலும் ஏற்பட்ட பதிவுகள் முதுகுப்புறம் வழியாக புகை வடிவில் வெளியே போகுது அப்படின்னு அப்பப்போ நினைங்க. ஓகே, நினைக்க அந்த சிக்கல்கள், குழப்பம், எதையாவது நினச்சிட்டே இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு அப்படியே பின்புறம் உங்கள் உடலின் பின்புறம் முதுகுப்புறம் வழியாக புகை வடிவில் வெளியே போகுது அப்படின்ற தாட் போடுங்க. எப்போல்லாம் ஒரு கோபம், டென்ஷன், பயம் இதெல்லாம் வருதோ அப்போல்லாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியடாக இருக்குது. ஓகேவா? ஸ்பிரிட் கைட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ பாசிட்டிவ் தாட்ஸால் கிளென்ஸ் பண்ணலாம் நெகட்டிவ் தாட்ஸை. பாசிட்டிவாக நினைக்கும் போது அந்த நெகட்டிவான விஷயம் அது நம்மளை விட்டு போயிடும் இல்லையா? ஸோ முருகர் சொல்லக்கூடிய விஷயம் வழி பிறக்கும், கவலையப்படாதீங்க, உங்களுக்கான வழி பிறக்கும் சொல்கிறாரு, முக்தி கிட்டும். ஓகேவா? எதை வேண்டி நிற்கிறீங்களோ அதுக்கான அது வந்து கிடைக்கும் அப்படி சொல்கிறாரு. முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் வந்து முடிஞ்சால் போயிட்டு வாங்க. இல்லை அந்த முருகரை வச்சு வழிபடுங்க மனசால் நினச்சி. மனக்கோலம் தெய்வயானையுடன் மனக்கோலத்தில் காட்சி தருகிறார். எடுத்தோடனே 4 of Wands வந்துச்சு. மேபி உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருக்கலாம். முடியும் போதும் பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு மேரேஜ் நடக்க போகுதுன்னு அவர் சொல்கிற மாதிரி தெரியுது எனக்கு. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இட்ஸ் கிரேட். ஸோ பிரேக்கப்பில் இருந்தால் ஒரு ரீயூனியன், மேரேஜ் எதிர்பார்த்து உழைப்பு போட்டுட்ருக்கீங்க, எஃபர்ட் போட்டுட்ருக்கீங்க, பொறுமையாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா முருகர் வந்து உங்களுக்கு மேரேஜ் கார்டை வந்து மெசேஜே வந்து கொடுத்துருக்குறாரு. ஓகே சிமம். ஸோ congratulations. Thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.